திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விடையதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி தளபதி தர்ம தளபதி வீர தீர தியாக அதிபதி தளபதி அங்க தளபதி யூத யுக தேக புதபதி தளபதி சிங்க தளபதி தர்ம பராக்கிரம திருநிதி இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி தளபதி தர்ம தளபதி வீர தீர தியாக அதிபதி தளபதி அங்க தளபதி யூத யுக தேக புஜபதி தளபதி சிங்க தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது பிரம்மாண்டமாக ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வழி நெடுகிலும் அவருக்கு தொண்டர்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இந்த வரவேற்பில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நாளை மதுரை புத்தங்குடியில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மதுரை வந்த அவர் தற்போது ரோட் ஷோவில் பங்கேற்றிருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இதே போன்று பல்வேறு இடங்களுக்கு செல்லும் போது ரோட் ஷோ செல்வது வழக்கம். பொதுமக்களுடைய குறைகளை கேட்பதோடு அவருடன் கலந்துரையாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அவ்வாறுதான் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது மதுரையில் ரோட் ஷோவை தொடங்கி இருக்கிறார். அதாவது அவர் தங்கியிருக்க இடத்திலிருந்து பெருங்குடி தொடங்கி அவனியாபுரம், வில்லாபுரம், ஜெயவிலாஸ் பணிமனை வழியாக ஜெயன்புரம், சோலை அழகுபுரம், ஜீவா நகர், பழங்காநத்தம் வழியாக காலவாசல் செல்கிறார். இதைத் தொடர்ந்து வழிநெடுகிலுமே அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு இருக்கிறார்கள். பதாகைகளை ஏந்தியவாறும் இருவனக்கூடிய ஏந்தியவாறும் ஏராளமான அதிலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரும்பியிருப்பது ஒரு திருவிழா கூட்டம் போல் இங்கு இருப்பதை பார்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய இடங்களிலும் கூட பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் கொடுத்தால் அதனை பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக அது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகளையும் கொடுத்து தொடர்ந்து இந்த ரோட் ஷோவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் சிலை வழியாக சென்று பின்பு அங்கிருந்து மதுரை புதுஜெயில் வழியாக சென்று மதுரா கோர்ட்ஸ் ஒன்று இருக்கிறது. அங்குதான் மதுரை மாநகராட்சியினுடைய முதல் மேயர் எஸ் முத்து அவர்களுடைய வெண்கல திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பெருமை சேர்க்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து
அதே போன்று வில்லாபுரத்திலிருந்து முன்னாள் மேயர் முத்துசிலை திறப்பு விழா வரைக்குமாக மொத்தமாக பார்க்கும்போது 22 கிலோமீட்டர் தொலைவிற்கு முதல் முறையான ஒரு ரோட் ஷோ என்று கூட தமிழ்நாட்டிலே சொல்லலாம். செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் மின்விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருபுறங்களும் திரண்டு உற்சாகமான வரவேற்பை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரோட் ஷோவில் மட்டுமே லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய வகையிலான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இருவண்ண கொடிகளை ஏந்தியும் திராவிட அரசினுடைய சாதனைகள் என்ற அடிப்படையில் பதாகளை வைத்தவாறும் தொண்டர்கள் வழிநெடுக நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுமக்களுடைய உற்சாகமான வரவேற்பை பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது பெருங்குடியிலிருந்து தொடங்கி அடுத்ததாக அவனியாபுரம், வில்லாபுரம், ஜெயவிலாஸ் பணிமனை என்று மதுரா கோட்ஸ் மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயர் சிலை அமைக்கப்பட்டிருக்கும் இடம் வரைக்கும் 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரோட் ஷோவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்த திட்டமிட்டு தற்போது ரோட் ஷோ எனாவது மதுரையில் தொடங்கி இருக்கிறது. இதன் பின்பாக நாளை காலை 9 மணிக்கு திமுகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் என்பது உத்தங்குடியில் நடைபெற இருக்கிறது. அதற்கும் அண்ணா அறிவாலயம் போன்ற முகப்பு அமைத்து பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 6500 பேர் அமரக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாமல் அசைவ சைவ உணவுகள் மற்றும் எல்லா விதமான வசதிகளும் செய்யப்பட்டு ஒரு பிரமாண்டமான அரங்கும் உள்ளரங்கும் குளிரூட்டப்பட்ட அரங்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த 2 நாள் இந்த மாநில பொதுக்குழுவோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு திருவிழா போன்று உற்சாகமான கொண்டாட்டத்தோடு தொண்டர்களும் பொதுமக்களும் இருப்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், தற்போது முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்சி தொண்டர்களை தாண்டி தற்போது பொதுமக்களிடையே இந்த ரோட் ஷோ எந்த அளவிற்கு வரவேற்பு பெற்றிருக்கு அன்புச்செல்வன்? இல்ல, பொதுவாகவே செல்லக்கூடிய நகரங்களில் எல்லாம் பொதுமக்களிடையே சந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடன் கலந்துரையாடி ஏதாவது கோரிக்கை மனுக்கள் இருந்தாலும் பெறக்கூடிய வகையில் தான் இந்த ரோட் ஷோவை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் மதுரையில் நடக்கக்கூடிய ரோட் ஷோவில் நாம் ஆரம்பத்தில் தொடங்கக்கூடிய இடத்திலேயே தங்களுக்கு பட்டா வேண்டும், கடந்த 20 ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, 40 ஆண்டுகள் இல்லாதவர்களுக்கு கூட பட்டாக்கள் வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது, அதுபோன்று தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட முன்வைத்து மனுக்கள் கொடுக்கப்பட்டது. பயணம் இந்த ரோட் ஷோ தொடங்கும் பொழுது கூட அதையும் பெற்றுக் கொண்டுதான் முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். ஆக அந்த ரோட் ஷோ என்பது முதலமைச்சர் பொதுமக்களிடம் கலந்துரையாடுவது, அவருடைய கோரிக்கையை பெறுவது, வாழ்த்துக்களை பெறுவது என ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நிகழ்வாக இருப்பதன் காரணமாக பொதுமக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். அதன் காரணமாகவே மதுரையில் 22 கிலோமீட்டர் தொலைவிற்கு கூட லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து ஒரு உற்சாகமான வரவேற்பை முதலமைச்சருக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், இந்த ரோட் ஷோவை பொறுத்த வரைக்கும் 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. வழிநெடுகிலும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதலமைச்சரிடம் மனுக்களை கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு ஒரு ஆர்வத்தோடு தங்களுடைய மனுக்களை கொடுப்பதற்காக முதல்வரிடத்திலே மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுது முதல்வரிடத்தில் மக்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ரோட் ஷோ புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஏனென்றால் ஒரு பொதுக்குழு கூட்டத்திலும் கூட 4 ஆண்டு அரசு செய்த சாதனைகள் அனைத்துமே வைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான திட்டங்களாக கவனித்தல் எடுத்துக்கொண்டு திட்டங்களை அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களும் பெறப்பட்டு அடுத்த கட்டமான நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பதற்கு உத்தரவிட்டு உடனடியான நடைமுறைகளுக்கு கொண்டு வருவதற்கான ஆயுதத்தையும் அதிகாரியிடம் அறிவுறுத்தக்கூடிய வகையில் இருப்பதன் காரணமாகவே பொதுமக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஏற்படக்கூடியதாக இந்த ரோட் ஷோ என்பது அமைந்திருக்கிறது. தற்போது முதலமைச்சர் வாகனத்தில் சென்று கொண்டே பொதுமக்களுடைய கோரிக்கை மனுக்கள் மற்றும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னும் நகரத்தினுடைய உட்பகுதிகளுக்கு செல்லும் பொழுது பொதுமக்களுடைய இறங்கி சாலையிலேயே சென்று அவர்களுடன் கலந்துரையாடி வாழ்த்துக்களை பெறக்கூடிய வழியிலும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக பொதுமக்கள் ஆர்வத்துடன் முதலமைச்சருடன் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வது, தங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுப்பது, பொதுமக்கள் அது பேர் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க சொல்வது போன்ற நிகழ்வுகளும் இதற்கு முன்பாக நடைபெற்ற ரோட் ஷோவில் நாம் காண முடிந்தது. அந்த அடிப்படையில் தற்போது பெருங்குடியிலிருந்து அவனியாபுரம் தொடங்கி வில்லாபுரம் வழியாக செல்லக்கூடிய நிலையில் ஜெயகந்தபுரம் பகுதியில் பொறுத்தவரை முதலமைச்சர் சாலைகளே இறங்கி பொதுமக்களுடைய கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு நடந்து செல்லக்கூடிய வகையிலும் இந்த ரோட் ஷோ திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடோடு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் முதலமைச்சருக்கான ஒரு சந்திப்பு நிகழ்வாகவும் இது மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். அன்புச்செல்வன், 1977 கடைசியா மதுரையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு மதுரையை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த பொதுக்குழுவுக்காக. இந்த மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மதுரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களிடையே பார்க்கப்படுகிறது?
பொதுவாக பொதுக்குழு என்பது அண்ணா அறிவாலயத்தில் தான் நடைபெறும். 48 ஆண்டுகளுக்கு பிறகாக பொதுக்குழு என்பது மதுரையில் நடைபெறுகிறது. அது பொதுவாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வது, சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருந்தாலும் அரசியல் தலைநகரமாக எப்பொழுதும் மதுரை தான் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் பணிகளுக்கான ஆயத்தமாகக்கூடிய வகையிலான ஒரு மாநாடு போன்று இருக்க வேண்டும் ஒரு பொதுக்குழு கூட்டம். அதே போன்று அடுத்த கட்டமான செயல் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மதுரையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதத்தில் கூட இந்தியாவின் அரசியலையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியையும் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானங்கள், அதற்கான செயல் திட்டங்கள் தொடர்பான உரையாக என்னுடைய உரை அமையும் என்றும் கூட அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் 4 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனை அடிப்படையில் திமுக ஆட்சி அடுத்த 26லும் தொடர வேண்டும். அதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். 20 நாம் வெல்ல, 200 நாம் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் பணியாற்ற வேண்டும். அதற்கான செயல் திட்டங்கள் தொடர்பான ஒரு விவாதமாக அந்த பொதுக்குழு அமைய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மதுரையில் மிக முக்கியமான 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான மிக ஒரு ஆயத்த பணிகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றக்கூடியதாக இந்த பொதுக்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதே போன்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் தென் பகுதிகளில் குறிப்பாக இந்த கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட எல்லா இடங்களிலிருந்தும் வரக்கூடியதாக ஒரு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்ணா அறிவாலயத்தை நினைவூட்டக்கூடிய வகையில் தான் முகப்பு தோற்றம் அமைக்கப்பட்டு உள்ள இருக்கக்கூடிய அரங்கும் கூட ஒரு 6500 பொதுக்குழு உறுப்பினர்கள் அமர்வதும் 2000 உறுப்பினர்கள் ஒரே இடத்தில் உட்கார்ந்து உணவருந்தக்கூடிய வகையிலுமான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. செயற்கை நீரூற்று, 100 அடி கம்பம் என ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடாக அந்த பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதிலும் முக்கியமாக மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக பொதுக்குழு இருக்கும். அதற்கான உரையும் தீர்மானங்களும் செயல் திட்டங்களும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் திமுக பொதுக்குழு கூட்டம் என்பது நாளை காலை 9 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாகவே தான் இந்த ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்தித்து அவருடைய வாழ்த்து பெறுவதோடு மட்டுமல்லாமல் கோரிக்கை மனுக்களை பெற்றும் இன்னும் இருக்கக்கூடிய மாதங்களில் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய விதமான ஒரு சந்திப்பு நிகழ்வாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டு தற்போது ரோட் ஷோ என்பது பெருங்குடியிலிருந்து தொடங்கி அவனியாபுரம், அடுத்த கட்டமாக வில்லாபுரம் செல்லக்கூடிய இதில் இருக்கிறது. ஜெயஹிந்துபுரத்தில் பொதுமக்களுடனே நேரடியாக சாலையிலே இறங்கி அவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வும் இனி சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த 2 நாள் என்பது மதுரைக்கான ஒரு திருவிழா, மக்களை சந்திப்பதற்கான ஒரு திருவிழா, அரசியல் நகர்வுக்கான முக்கியமான ஒரு பொதுக்குழு கூட்டம், அதற்கான தீர்மான முறை என்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது மதுரையில் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.